ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம கடம்பால் காசர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடம்பு பாலை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம். ஏன்னா கடம்பு பால் வந்து நல்லாவே கட்டியாக இருக்கும். சரி, அது கலக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலான்ட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்படியே நம்ம போயிட்டு சர்க்கரை அரைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நம்ம சர்க்கரை வந்து 1 கிலோ சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான இனிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே கூடவே ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டோம். ஏன்னா ஏலக்காய் வந்து நல்லா வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நம்ம மிக்சியில் அரைச்சி பாலில் சேர்க்குறோன்னா, இந்த சர்க்கரை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்க்கும் போது கரையாது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அதுக்கப்புறம் பாலில் சேர்க்க வேண்டியதான். நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போதே நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக போய் அடியில் நின்றுடும். அதனால் நல்லா கலக்கி விடணும். ஏன்னா வந்து சர்க்கரை வந்து இந்த பாலில் வந்து டக்குன்னு கரையாது. நம்ம அப்படியே இட்லி குண்டானில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். தண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொதிச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி மட்டும் மேலே போட்டு மூடிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி குண்டான் மூடி வச்சு நல்லா கவர் பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன், இட்லி வேகிற மாதிரி தான் இதுவும். நம்ம மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் நாம் அடுப்பு மட்டும் நல்லா எரி விடணும், அவ்வளோதான். எவ்வளோ வேகமாக எரி விடுறோமோ சீக்கிரமாக வேலை முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மட்டும் நல்லாவே தள்ளி விட்டுக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நல்லா இது கொதிக்கும். கொதித்து சீக்கிரமாக வந்து கடம்பு பால் அந்த கேக்கு பதத்தில் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதால தண்ணி அப்படி நல்லா கொதி வரது நல்லா தெரியுது. தண்ணி ஃபுல்லாக வெளியே அப்படியே கொதித்து குதிக்குது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அந்த ஏனமே குதிக்குது. அந்த அளவுக்கு அப்படியே கொதிக்குது தண்ணி. இன்னமும் வேகாத மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா தான் வேகும்னு நினைக்கிறேன். நம்ம கையை வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்திருக்கா என்னான்ட்டு. இன்னும் வேகாத மாதிரி தான் இருக்குது. சூடு ரொம்பவே இருக்கா, கையே வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்ன்ட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாத்திரம் வேறு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அதனால் அப்பப்போ ஓப்பன் ஆகிடுது. அதனால் இந்த கல் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடம்பால் வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. இது வந்து நம்ம கேக்கு பதத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த கல் வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா அப்பப்போ ஓப்பன் எடுத்துக்குது வேறு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரொம்பவே சுடுது. அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேக்கு பதத்தில் வந்துடுச்சு. லைட்டாக இதை வந்து குத்தி லைட்டாக கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே வந்துடுச்சு. அவ்வளோதான், ஒட்டல. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்துருச்சு. கேக்கு பதத்தில் வந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தளன்னு ஆடிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது நிற்காம இது வேகாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சூடு ஆறிச்சுன்னா இது கேக்கு மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ் கடம்பால்லாம் காசி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்பயுமே சாமிக்கு தான் எடுத்தாந்து படைப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் கறந்த உடனே சாமிக்கு எடுத்தாந்து படைச்சிருவாங்க. அதுக்காக டைரெக்டாக எடுத்தாந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள். வாங்க அடுத்தது நம்ம கட் பண்ணதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடம்பு பால் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கும் வச்சு படைச்சாச்சு. நம்ம வந்து கேக்கு வெட்ட வேண்டியதான். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வேறு. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடம்பால் கேக்கு வெட்டிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடம்பை பால்லாம் யார் அதிகமாக சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகபட்ச பேர் கடம்பை பால் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கடம்பை பால் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம அப்படியே கேக் மாதிரி வெட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து பெருசாக இருக்குல்ல, இதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜல்லிக்கரண்டி தான் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கடம்பை பால் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு எல்லாம் காய்ஸ் ரெடி ஆகிட்டாருங்க. எடுத்துங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் மணிகண்டன் 045 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.